சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன்க்கா. என்னவோ பண்ணிட்டு வாங்க போலாம். உன் மக பேசுனதை கேட்டல, அவளுக்கு நாங்க வர்றதே பிடிக்கல. அதான் அவ வார்த்தையிலே சொல்லிட்டாளே, இதுக்கு மேலே என்ன பல்ல இழிச்சுக்கிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு வந்தான்னா நல்லாவா இருக்கும் சொல்லு? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு காமாட்சி. ஓ முகத்துக்காக இன்னும் எத்தனை வருஷம் தான் கயல் பிரச்சனை பொறுத்துக்கிட்டு போறது? நாங்க வரலமா, ராஜலட்சுமியும் வரமாட்டா. நீயும் மகளும் ஆக வேண்டியது எல்லாத்தையும் பண்ணுங்க. ஐயோ மாமா, என்ன மாமா கடைசி நேரத்துல இப்படி பேசுறீங்க? கயல் சார்பா நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ பேச்செல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. ஆமா பெரியப்பா, என் பிள்ளைங்களுக்கு நடக்கிற எல்லா நல்ல விஷயத்திலயும் நீங்க ரெண்டு பேரும் இருக்கணும் மாமா. குடும்பத்துக்கு மூத்தவரா நீங்க தான் எல்லாத்தையும் முன்ன நின்னு நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்ப கூட கோவில்ல நடக்கிற ஏற்பாடெல்லாம் நீங்க தானே பாத்துக்கிறீங்க. எனக்கு எதுவுமே தெரியாது மாமா, படிப்பறிவே இல்லாதவ. பிள்ளைங்களுக்கு சோறாக்கி போடுவேன், அவங்கள கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பேனே தவிர அவங்களுக்கு எப்படி நல்லது பண்ணணுங்கிற அறிவெல்லாம் எனக்கு கிடையாது மாமா. ஆமா பெரியப்பா, நீங்க தான் எங்க எல்லாருக்கும் ஆலமரம் மாதிரி இருக்கிறவரு. திடீர்னு நீங்க இருக்க மாட்டீங்கன்னு போனா நான் என்ன பண்ணுவேன் மாமா? கயல் பேசுற விதம் எனக்கே கோபம் வரத்தான் செய்யுது. ஆனா அவளோட குணத்தை என்னால மாத்த முடியல. அவ எடுத்தறிஞ்சு பேசுனதையெல்லாம் மறந்துட்டு சபையில பெரிய மனுஷங்களா நீங்க ரெண்டு பேரும் நிக்கணும் மாமா. அக்கா, புருஷனை இழந்தவனா சபையில தள்ளிதான் நிக்கணும். கையலோட தாய் ஸ்தானத்துல இருந்து நீங்க தான் சடங்கு சம்பிரதாயம்னு எல்லாத்தையும் பண்ணணும். ஆமா பெரியம்மா, என்ன அம்போன்னு பாதியிலேயே தவிக்க விட்டுட்டு போயிடாதீங்கக்கா. உங்களை கையெடுத்து கும்பிட்டு நான் கேட்டுக்கிறேன், என் மகளோட கல்யாணத்தை முன்ன இருந்து நடத்தி கொடுங்க. சபையில நாங்க தலை குனிஞ்சு நின்னாலும் பரவாயில்ல, உனக்கு உன் பொண்ணு உன் குடும்பம் நல்லா இருக்கணும், அதானே முக்கியம். ஐயோ அப்படியெல்லாம் இல்லக்கா. சும்மா நிறுத்தடி. இந்த நீலி கண்ணீர்லாம் எங்க கிட்ட வேணாம். உன் மக விசேஷம் பெருமையா நடக்கணுங்கிற உன்னோட சுயநலத்துக்காக எங்களை கேவலப்பட சொல்றியா? முடியவே முடியாது. ஐயோ அப்படி சொல்லாதீங்கக்கா. மாமா வேணும்னா நான் உங்க காலை விடுறேன் மாமா. எந்திரி, தயவு செஞ்சு போயிடாதீங்க மாமா. என்ன எந்திரிமா. ஏய் காமாட்சி, எந்திரி எந்திரின்னு சொல்றேன்ல. போயிடாதீங்க, சொல்றத கேளுங்க. நீ காலில் விழுகிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல காமாட்சி. என் மக கயல் என் காலை பிடிக்கணும், அது கூடிய சீக்கிரம் நடக்கணும். என்னமா காமாட்சி, எந்திரிமா நீ, எந்திரி முதல்ல, எந்திரிமா எந்திரிமா. என்னமா நீ? இந்த பாரு காமாட்சி, எனக்கு என் தம்பி ஒரு கண்ணுனா என் தங்கச்சி ராஜலட்சுமி இன்னொரு கண்ணு. சரிங்க பெரியப்பா. அவ என்ன நிச்சயத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டா. அதை மீறி நான் வர்றது அவளை நான் திரும்பவும் தலை முழுகிறதுக்கு சமம். பெரியப்பா என்ன பெரியப்பா அது? நான் நிச்சயத்துக்கு வரணும்னா ராஜலட்சுமி கிட்ட கையில கூட்டிட்டு போய் மன்னிப்பு கேட்கவே. அப்பதான் அவளும் வருவா, நானும் வருவேன். பல வருஷமா தங்கச்சி பாசத்தை இழந்து நின்னவமா நானு. திரும்பவும் அந்த பாசத்தை கடவுளா கொடுத்துருக்கான், அதை நான் கெடுத்துக்க விரும்பல. நீ நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க, நாங்க வரோம். ஐயோ பெரியப்பா, பெரியப்பா மா, என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? கையில் எப்படிமா அங்க வருவா? எனக்கு ஒண்ணு புரியலடா. ஐயோ எப்படி அவ கல்யாணத்தை நடத்த போற? சரி விடுங்க. மாமா மா, பொறுமையா பேசுங்கம்மா. அம்மா அம்மா அம்மா. என்ன பெரியப்பா பெரியம்மா கிட்ட போய் கெஞ்சிட்டு வந்துட்டீங்களா? இதெல்லாம் எதுக்குன்னு தான் தெரியல. கயல், எதுக்கு பெரியவங்க கிட்ட சண்டைக்கெல்லாம் போற? அவங்கள நானும் அம்மாவும் சமாளிச்சுக்கிறோம். இத பாரு, உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் உன் குணத்தை மாத்திக்க முயற்சி பண்ண. நல்லா இருக்கு. முதல்ல அம்மா குறை சொன்னாங்க, இப்ப நீ ஆரம்பிச்சிட்ட. நான் என்ன தப்பு பண்ணேன்? இப்போ பணம் இருக்குங்கிறதுக்காக எல்லாரும் அவங்க காலுக்கு கீழே இருக்கணும்னு அத்தை நினைக்கிறாங்க.
அது எனக்கு பிடிக்கல. அவங்களோட திமிர்த்தனத்தை என்கிட்ட காமிக்கிறாங்க. அதை எப்படி நான் பொறுத்துட்டு போக முடியும்? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உன்னை ஒருத்த அடிச்சிட்டு போனா அவங்கிட்ட நீ போய் தேங்க்ஸ்னு சொல்லுவியா? இல்ல பலார்னு கண்ணத்துல ஒண்ணு கொடுப்பல, அதே மாதிரிதான் இதுவும். வாய மூடுறி. மனசுல என்ன பெரிய ரவுடின்னு நினைப்பா? பொறுமையா சொன்னா நீ கேட்க மாட்ட. நானும் பாத்துக்கிட்டே இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. நீ சம்பாதிச்சு நாங்க சாப்பிடுறதால எங்க பேச்ச கேட்க கூடாதுன்னு இருக்கியா?